இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். நம்ம இன்னைக்கு என்ன வேகன்சி பார்க்குறோம்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது சுருக்கமாக டிஆர்டிஓன்னுவாங்க. இந்த டிஆர்டிஓ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற இந்த ஆர்கனைசேஷன் அவங்களோட கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சென்டருக்காக அப்ரெண்டிஸ் ட்ரெயினி வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ரெண்டிஸ் ட்ரெயினி வேகன்சி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வாக்கின் இன்டர்வியூ. ஸோ நேட்ஸ் அண்ட் நேப்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய கிராஜுவேஷனோ டிப்ளமோவோ ஐடிஐயோ பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்களும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ என்னென்ன மாதிரியான வேகன்சி வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன். பிஇ பிடெக் படித்தவங்களுக்கு 75 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுலெல்லாம் பிஇ பிடெக் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இந்த டாபிக் படித்தவங்களுக்கு 30 வேகன்சி இருக்குது. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 15 வேகன்சி இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதிலெல்லாம் பிஇ பிடெக் படித்தவங்களுக்கு 10 வேகன்சி இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், அடுத்தது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதிலெல்லாம் இன்ஜினியரிங் படித்தவங்க பிஇ பிடெக் படித்தவங்களுக்கு 15 வேகன்சி இருக்குது. மெட்டராலஜி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் படித்தவங்களுக்கு 4 வேகன்சி. சிவில் இன்ஜினியரிங் ஆர் அதுக்கு ஈக்குவலான சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு ஒரு வேகன்சி. மொத்தம் 75 வேகன்சி பிஇ பிடெக் படித்தவங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய இன்ஜினியரிங்கை ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஃபுல் டைமில் 60 ஆர் அபவ் 60 அதாவது ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரின்வாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கி பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கேட்கலாம், ஏன்னா இது அப்ரெண்டிஸ் வேகன்சி. அடுத்தது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங். டிப்ளமோவில் இன்ஜினியரிங் பண்ணவங்களுக்கு என்னென்ன வேகன்சி அப்படின்னு பார்த்துருவோம். டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், டிப்ளமோ இன் ப்ரொடக்ஷன், டிப்ளமோ இன் டூல் அண்ட் டை டிசைன் படித்தவங்களுக்கு 10 வேகன்சி. டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்தவங்களுக்கு 7 வேகன்சி. டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், டிப்ளமோ இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்களுக்கு 3 வேகன்சி. மொத்தமாக டிப்ளமோ படித்தவங்களுக்கு 20 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிப்ளமோவும் நீங்கள் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும். அதுதான் கண்டிஷன். ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். அடுத்து ஐடிஐ படித்தவங்களுக்கு பார்த்துருவோம். ஐடிஐ மெக்கானிஸ்ட், சிஎன்சி மெஷின் டெக்னிக்கு 3 வேகன்சி, ஐடிஐ ஃபிட்டருக்கு 4 வேகன்சி, ஐடிஐ டர்னருக்கு 3 வேகன்சி, ஐடிஐ எலக்ட்ரீஷியனுக்கு 3 வேகன்சி, ஐடிஐ வெல்டருக்கு 2 வேகன்சி, ஐடிஐயில் ஷீட் மெட்டல் படித்தவங்களுக்கு 2 வேகன்சி, ஐடிஐயில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் இல்லை டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் படித்தவங்களுக்கு 8 வேகன்சி. மொத்தமாக ஐடிஐயை பொறுத்த வரைக்கும் 25 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நேஷனல் கவுன்சில் ஃபார் வெகேஷனல் ட்ரைனிங் அந்த மாதிரி ட்ரேட் படிச்சிருக்கீங்க, அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது கிராஜுவேட் ஜென்ரல். கிராஜுவேட் ஜென்ரல்னால் இந்த பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இந்த மாதிரி படித்தவங்களுக்கு என்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாம்க்கு 10 வேகன்சி இருக்குது. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு 5 வேகன்சி இருக்குது. பிஏ ஃபினான்ஸ் ஆர் பிஏ பேங்கிங் படித்தவங்களுக்கு 5 வேகன்சி இருக்குது. பிசிஏ படித்தவங்களுக்கு 5 வேகன்சி, பிபிஏ படித்தவங்களுக்கு 5 வேகன்சி. மொத்தமாக 30 வேகன்சி ஜென்ரல் கிராஜுவேட்ஸ்க்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஜென்ரல் கிராஜுவேட்ஸ் வந்து நீங்கள் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கி ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். மொத்தமாக 150 வேகன்சி வந்து டிஆர்டிஓ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக வாக்கின் இன்டர்வியூன்னு சொன்னேன் இல்லையா. என்னைக்கு வாக்கின் இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th June 2026 சாட்டர்டே காலையில் 9 மணிக்கு அவங்க சொல்கிற சென்டரில் இருக்கணும். அவங்க சொல்கிற சென்டர் கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், டிஆர்டிஓ, சிவி ராமன் நகர், பெங்களூர், கர்நாடகா 560093. இந்த அட்ரஸில் காலைல 9 மணிக்கு முன்னாடி நீங்கள் இருக்கணும். லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ஜிஆர், அதாவது பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா ஜிடிஆர்இ பெங்களூர் அப்படின்னு கேட்டு நீங்கள் இறங்கலாம். ஸோ லேண்ட்மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதிலும் பஸ் ரூட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒருவேளை மெஜஸ்டிக்கு இல்லை சிட்டி ரயில்வே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரீங்கன்னா 314E, 314B, 315 இந்த நம்பர் கொண்ட பஸ்ஸில் ஏறணும்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் சிவாஜி நகர்லேருந்து வரீங்க அப்படின்னா 314, 314A அண்டு 314C
இந்த நம்பர் கொண்ட பஸ்லேருந்து ஏறணும். பஸ்ஸில் ஏறினா இங்கே இறக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை கேஆர் மார்க்கெட் ஏரியாலேருந்து பஸ் ஏறுறீங்க அப்படின்னா 318 அப்படின்ற பஸ்ஸை வந்து ஏற சொல்லியிருக்காங்க. ஸோ பஸ் ரூட்டும் கொடுத்துருக்காங்க, பஸ் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. ஸோ மெட்ரோ ஸ்டேஷன்னா சுவாமி விவேகானந்தா ரோட் மெட்ரோ ஸ்டேஷன். இதில் வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட அகடமிக் ரெக்கார்ட். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எவ்வளோ அதில் மார்க் வாங்கியிருக்கீங்க, அதை வச்சு அப்புறம் ஒரு ரிட்டன் டெஸ்ட் டைமிங் சொல்ல மேபி ஒரு 1 ஹவர் இருக்கலாம். ஏன்னா அந்த சேம் டேவே உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் ரிட்டன் டெஸ்ட் இருக்காது. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டு அதுக்கப்புறமா இதிலெல்லாம் மெரிட்டில் வரவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது. இன்டர்வியூக்கு அப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட், ஒரிஜினல் டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துகிட்டு போகணும், ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும், ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு அந்த மாதிரியான ப்ரூஃபும் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் முக்கியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. மெரிட்டில் வரவங்களுக்கு அவங்க வேலை கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து சேலரி அப்படின்றது உங்களுக்கோட ஸ்டைஃபண்ட், இது வந்து அப்ரெண்டிஸ் அப்படின்றதுனா சேலரி அப்படின்னு சொல்ல முடியாது, ஸ்டைஃபண்ட் வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நார்ம்ஸ்குள்ளே ஸ்டைஃபண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து நீங்கள் வந்து ஐடிஐ கேண்டிடேட்ஸ் வந்து என்ஏபி, அதாவது நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீம், அதாவது நாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த போர்ட்டலில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அதர் கேண்டிடேட் அவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து நேட்ஸ், நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் அப்படின்ற கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீமுக்கு அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்தியன் நேஷனல்ஸ், இந்தியாவில் படித்த கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட மினிமம் ஏஜ் 16 இயர்ஸாக இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நார்ம்ஸு கீழே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வரைக்கும் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இல்லை, ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை வந்து 2022க்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி டிகிரி அப்படின்னா அவங்க வந்து நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பண்ணவங்க போயிடுங்க கண்டிப்பாக. அதே மாதிரி வந்துட்டு குவாலிஃபையிங் எக்ஸாம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அவங்களோட குவாலிஃபையிங் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். அவங்க மொத்தம் அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க கேட்டிருக்க இந்த குவாலிஃபிகேஷன் மேலே இன்கேஸ் பிஇ பிடெக் இல்லாமல் எம்இ எம்டெக், அதே மாதிரி பிஎஸ்சி இல்லாமல் எம்எஸ்சி, பிஏ இல்லாமல் எம்ஏ, அந்த மாதிரி ஹையர் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் கேட்ட அந்த குவாலிஃபிகேஷன் மாத்திரம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமாக வந்து டிகிரி சர்டிஃபிகேட் உங்கள் கையில் வேணும். அட்லீஸ்ட் ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட்டாவது உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த பீரியட் அப்படின்றது 1 இயர். ஒரு வேளை வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் மேபி அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் எங்கேயாவது அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ண வேண்டாம், நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவுமே அவங்க கேட்கல. வாக்கின் இன்டர்வியூ மாத்திரம்தான் வித் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றியான மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்கேன், drdo.gov.in. இதை தவிர இந்த இன்ஃபர்மேஷனுக்கான அந்த லிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாவே நேராக நோட்டிஃபிகேஷன் போய்டும். நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா வாக்கின் இன்டர்வியூ போங்க. கண்டிப்பாக இதை அட்டன் பண்ணுங்கள். டிஆர்டிஓவில் ஒரு அப்ரெண்டிஸ் வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது, அதுவும் எல்லா விதமான கேட்டகரி, ஐடிஐ, டிப்ளமோ, ஜென்ரல் கிராஜுவேட்ஸ் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரு. ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ பார்த்த எல்லோரும் யாராவது வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.